ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுக்கிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபெரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற ஜூலை மாத பலன் 12 ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போறார். இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஜூலை மாசம் கொடுக்கறதே ஜூலை 17க்கு அப்புறம் வரக்கூடிய பலனை தான் நம்ம ஃபுல்லா கொடுக்குறேன். ஜூலை மாசம் ஆரம்பம் கிடையாது. 17க்கு அப்புறம் வரக்கூடிய மாற்றம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு மாற்றம் வரப்போகுது, இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். குரு சுக்கிரன் டிவி நேயர்கள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனலுக்கு நிறைய ஜாதகமும் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க, குடும்ப ஜாதகமும். அனைவருக்கும் பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது. நம்முடைய ஆன்மீக சிந்தனை, என்னுடைய இறை சிந்தனை, என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அதனாலதான் எல்லா வீடியும் நான் சொல்லுவேன், நான் ஒரு பொது பலனா தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கணும்னு எல்லா வீடியும் நான் கொடுத்துருப்பேன். உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்ன புள்ளிய வச்சு உங்களுக்கு எப்ப எந்த கிரகம் இப்ப திசா புத்தியை நடத்துது, திசையை விட்டுருங்க, புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்கிறார், என்ன மாதிரி யோகத்துல இருக்கிறார், அதை பார்த்துக்கிட்டு இது பலனை கரெக்டா வைங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். யாருமே கர்ம வினை இல்லாத மனிதனே கிடையாது. கண்டிப்பா இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார். உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்து தான் அது வேலை செய்யும். எப்ப வேலை செய்யும், அந்த திசா புத்தி வரும்போது வேலை செய்யும். ஒருத்தர் நல்லா போய்கிட்டு இருப்பார், திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல ஒரு மாற்றங்கள் வரும். எப்ப பிரச்சனை வருது அப்பதான் ஜாதகத்தை எடுப்பாங்க. சில பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தசாபதியை பார்த்துட்டு பலனை வைங்க. இது கரெக்டான ஒரு துல்லியமான பலன் வரும். இந்த மாசத்துல விசேஷம் ஒன்றும் கிடையாது. ஒரு சில மூர்த்தம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம குரு மங்கள யோகம், அதுவும் குருவும் செவ்வாய் இணையக்கூடிய காலம். இது அழகான ஒரு யோகம். உங்களுடைய சுய ஜாதகத்துல பாருங்க, குரு செவ்வாய் யாருக்கெல்லாம் நல்ல ஒரு யோகத்துல இருக்கோ அனைவருக்குமே நல்ல ஒரு யோகம் கண்டிப்பாக இந்த ஜூலை 17க்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்குறாரு. அதனால இந்த ஜூலை மாசத்தை நம்ம கொடுக்குறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி கால புருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. எதுலையுமே பாருங்க, டக்கு 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 டக்குன்னு எல்லா விஷயத்திலும் முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் விருச்சக ராசி என்பவர்கள் தான். டக்குன்னு யோசிப்பாங்க, ஏதாச்சும் பயங்கரமா சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது பின்வாங்க மாட்டாங்க. விருச்சங்கிறது ஒரு விஷயத்த நினைச்சிட்டா அது கண்டிப்பா அதை பின்வாங்காம அந்த விஷயத்த அடையணுங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும். நிறைய பேர் பாருங்க, ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே விருச்சகம் தாங்க. பயங்கரமா சிந்திப்பாங்க. சயின்டிஸ்ட், மருத்துவம், வெளிநாடு, வெளியூர், வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போறது, இது எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசிக்காக நிறைய பேர் இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் ஒரு விஷயத்த நினைச்சிட்டாலும் அந்த விஷயத்த அடையணுங்கிற சிந்தனை விருச்சகத்துல கண்டிப்பா இருக்கும். உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலும் கெஸ் பண்ண முடியாது. பார்க்கறதுக்கு ஒருத்தரை பயமுறுத்துறப்ப அவருடைய குணம் இருக்கும். ஆனா பழகிட்டு நல்ல ஒரு அன்பை காட்டக்கூடிய குணம் விருச்சகத்துல இருக்கும். முடிவுதான் டக்கு டக்குன்னு எடுப்பாங்க. மற்றபடி நல்ல ஒரு டேலண்டான குணம் விருச்சக ராசியில எப்போதுமே இருக்கும். இடத்த விட்டு இடம் தள்ளி இருக்குது, வெளிநாடு வெளியில் இருக்குது, எல்லாமே பாருங்களேன் விருச்சக ராசிக்காரங்க கண்டிப்பா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ராசி தான் விருச்சக ராசி. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் இது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போற. இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கங்க. லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. ஏன்னா லக்ன புள்ளியை வச்சுதான்
எல்லா கிரகமும் இயங்கும் உங்களுக்கு. ஏதாச்சும் ஒரு லக்னத்தில் நீங்கள் பிறந்துப்பீங்க. ராசி உங்களுக்கு விருச்சக ராசியாக இருக்கும், ஆனால் லக்னம் வேறையா இருக்கும். அதான் உயிர். நீங்கள் பிறந்த நேரம் சொல்லுவாங்களா, அதான் உயிர். அப்படி வரும்போது அதில் 9 கிரகங்கள் நம்ம உடம்புல இயங்குது. அதில் எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான திசைக்கு வரும்போது யோகமான பலனை கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது அந்த பலவீனமான திசா புத்தி வரும்போது கண்டிப்பாக அந்த பலவீனத்தை சந்திச்சு தான் ஆகணும். இதுதான் நம்முடைய கர்ம வினை. ஏன்னா யாருமே கர்ம வினை இல்லாமல் பிறக்க முடியாது. அதான் ஒரு சில வழிபாடுகள் நம்ம முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் கொடுத்துருக்காங்க. இந்த கோவிலில் போய் இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ண எல்லாமே அனுகூலமாக இருக்கணும். அதனால தான் ஒரு பொது பலன் எல்லா வீடும் கொடுப்பேன். சில பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்கள் கரெக்டாக இருக்குங்கிறாங்க. ஃபஸ்ட்டு விரிஜாதத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு பலனுங்க துல்லியமான பலன் இருக்குங்க. இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள். நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்போ கிரக அமைப்பு எங்கே சஞ்சாரம் செய்கிறாங்க பார்ப்போம். உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கும்ப ராசியில் 5ஆம் பாவத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மீன ராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் பாவத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. 8ஆம் பாவத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மிதுன ராசியில் 9ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. 11ஆம் பாவத்தில் கேது பகவான். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் 8ஆம் இடத்துல உள்ள சூரிய பகவான் 9ஆம் பாவத்துக்கு வந்துடுவார், பாக்கியஸ்தானத்துக்கு. எப்போ 17க்கு அப்புறம். அடுத்து 19ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் 10ஆம் பாவத்தில் பலமாக கேந்திர யோகத்தில் உட்காருவார். உங்களுக்கு பாருங்க 7ஆம் இடத்துல குரு மங்கள யோகத்தில் இருக்கீங்க. குருவும் செவ்வாயும் சேர்ந்து உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கு. ராசி அதிபதி 2ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி பாக்கிய அதிபதியோட சேர்ந்துட்டாரு. சூப்பரான டைமிங். இந்த டைமிங் அழகான டைமிங். எது வந்தாலும் சரி எல்லாமே எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் ஜூலை 15க்கு அப்புறம் உங்களுக்கு வரும். டெஃபினட்டா 100% வந்தே தீவிர மாற்றுக்கிறதே கிடையாது. எது வந்தாலும் சரி எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் விருச்சக ராசிக்கு வருது. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாம் வெற்றி பாதையா மாறுது. பார்த்துக்குங்க. நிறைய நல்ல பலன் பார்ப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பாருங்க நிறைய தடைகளை பார்த்துட்டாங்க இல்லைங்களா. 6 6ஆம் பாவத்துல செவ்வாய், எதிரி, பகை, பிரச்சனை, நண்பர்கள், பழக்க வழக்கம், மனைவி, நிறைய தடைகள், கூட்டு தொழில், பழக்க வழக்கம், ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, திருமணத்துல பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தாங்க இதுக்கு முன்னாடி. அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பெருமண்ட பணத்தை கொடுத்து பிரச்சனை, மூத்த சகோதர பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, வேலை உத்தியோகத்தில் நினைச்ச வேலையில ஜாயின் பண்ண முடியல, வேலை உத்தியோகம் திடீர்னு இடம் மாற்றம், படிப்பு கல்வி எதிர்பார்த்த அளவு சப்ஜெக்ட்ல சரியா நம்ம நினைச்ச சப்ஜெக்ட் கிடைக்கல. இது மாதிரி நிறைய நிகழ்வு பார்த்துட்டாங்க யாரு விருச்சக ராசிக்காரங்க. ஒரு குழப்பத்துல இருந்தாங்க. ஒரு கரெக்டா ஒரு முடிவு எடுக்க முடியல, கரெக்டா சிந்திக்க முடியல, ஒரு மனநிலை இல்லை. எதிரி, நோய், எதிரி, பகை, கடன், பிரச்சனை, இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தாங்க விருச்சக ராசிங்க. நம்ம என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க யாருன்னா விருச்சக ராசிக்காரங்க. இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு 10-20 ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்க. நான் சொன்ன நிகழ்வு கண்டிப்பா இருக்கும். இனிமே மாறும். உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரப்போகுது. வாழ்க்கையில நிறைய விஷயம் நடக்கும். என்னைய பொறுத்தவரை யாருக்கெல்லாம் திருமண பேச்சு பேசுறாங்க கண்டிப்பா பேசி வைப்பாங்க. ஆவணி மாசம் திருமணம் முடிஞ்சிடும். 17 அப்புறம் பேசுவாங்க, ஆனா ஆடியில பேச மாட்டாங்க. ஆவணில திருமணம் முடிஞ்சிடும். படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு கல்வி ஸ்தானம் சூப்பரா இருக்கும். நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து கொடுத்தாலும் சரி, நீங்க படிப்பு கல்வி குடும்பங்கள் யோகம் 17க்கு அப்புறம் பயங்கரமா வேலை செய்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை? பயங்கரமான வெற்றி பாதை, வீரமான பாதை நோக்கி போறீங்க. எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றியா வரும். பார்த்துக்கோங்க. தோல்விக்கு வேலை இல்லை என்னை பொறுத்தவரை. நண்பர்கள், பழக்க வழக்கம், பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும். படிப்பு கல்வி சார்ந்த விஷயம். ஆனா குடும்பத்துல ஏதாச்சும் நம்ம சேமிக்கணுங்கிற எண்ணம் அந்த குடும்பங்கள் யோகம் பயங்கரமா வேலை செய்யும். ஏதாச்சும் நான் சேமிக்கணும் என் குடும்பத்துக்கு, ஏதாச்சும் நான் இன்கம் தேடணும், ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கணும், நகையை வாங்கணும், ட்ரெஸ் எடுக்கணும், ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் வாங்கியே ஆகணுங்கிற சிந்தனை உங்களுக்கு வந்துடும். 17க்கு அப்புறம் இந்த மாற்றம் நான் கொடுக்க போறேன். வீடு, இடம், பூமி வாங்குறவங்க வாங்கலாம், வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். இது எல்லா யோகமும் சனி பகவான் சூப்பரா கொடுப்பாரு. ஏன் கொடுப்பாரு? சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குருவோட சாரத்துல போறாரு. புரட்டாதி நட்சத்திரத்துல போறாங்க. புரட்டாதியான குரு உங்க ராசியை பார்க்குறாரு. அதுவும் செவ்வாயோட சேர்ந்து உங்க ராசி அதிபரோட சேர்ந்து இருக்கிறாரு. அதனால நான் சொல்றேன், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இதை சுப செலவை பண்ண ரெடியா இருக்கு விருச்சக ராசிக்காரங்க.
இது எல்லாமே வந்துருங்க. எல்லாம் 17க்கு அப்புறம், ஜூலை 17 அப்புறம் ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருந்துட்டால் நான் சொன்ன விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும். குழந்தையே இல்லை, நான் வரமா இருக்கேன், தவமா இருக்கேன், கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா உண்டு. என்னை பொறுத்தவரை உடம்பு பிரச்சனை பெருசா பாதிக்காது. மருத்துவ ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு, மக்களுடைய தொடர்புல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அரசியல் ஃபீல்டு, அரசாங்கம், இது எல்லாமே நல்லா டாப்பா கொண்டு போற தடையே கிடையாது. அப்ப நீங்க போகக்கூடிய பாதை பயங்கரமான வெற்றி பாதை. விருச்சகம் எதை தொட்டாலும் யோகம் வந்தே தீரல, மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ நல்ல டைம் அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும். லாபம், லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம ஜாதகம் பார்த்துட்டு நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்வி லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க. இப்போ எடுங்க இந்த யோகத்தை, சூப்பரான யோகம் வேலை செய்யும். பெருங்கொண்ட போனோம் இன்கம் இது எல்லாமே தேடி வரும். லாட்ரி யோகம் கண்டிப்பாக வெளிநாட்டு வெளியூர் கண்டிப்பாக நல்லா இருக்கும். தொழில நல்லா ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு திசா புத்தியை பார்த்துட்டு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க. 17க்கு அப்புறம் தொழில் சொன்னால் சூப்பராக ஒரு வெற்றியை பார்ப்பீங்க. இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை நல்லா வெற்றி பாதையாக வரும். பெருசாக மருத்துவ செலவும் வராது. நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. மெயினாக பெண்கள் எல்லா விஷயமும் சாதிப்பாங்க. எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இப்போ நம்ம நட்சத்திர இதையை பார்ப்போம். முதல் நட்சத்திரம் விஷாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. விஷாகத்தில் பிறந்தவங்க இனிமேல் ஒரு பொறுமையான ஒரு குணம் இருக்கும் உங்கள்கிட்ட. எப்போதுமே நீங்கள் தான் குடும்பத்தை எடுத்து பார்ப்பீங்க. விஷாகத்தில் பிறந்தவங்க மட்டுமே இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. படிப்பு கல்வி டாப்பாக இருக்கும். ஆசிரியர் வேலை, அரசாங்க தொடர்பு, அரசியல் தொடர்பு, மக்களுடைய தொடர்பு, இது எல்லாமே சூப்பராக கொடுக்குறாரு. வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம். விஷயத்தில் போகிறோம். நல்ல டைம் அழகாக இருக்குது. நீங்கள் போகக்கூடிய பல ஒரு வெற்றி பதையாக வரும். திருமணத்தில் உள்ள பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆசிரியர் வேலை கண்டிப்பாக அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதணும், தைரியமாக எழுதணும். கண்டிப்பாக அரசாங்க வேலை உண்டு. விஷயத்தில் பிறந்தவங்களுக்கு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, பண சம்மந்த வேலை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்த அனுஷத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வருது. ஏன்னா நீங்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் அனுஷத்தில் பிறந்தவங்க தான். உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக இருக்குது. கடுமையாக உழைப்பீங்க. இனிமேல் நல்லா பாருங்க. உங்களுக்கு வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே அமையக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குது. குருமங்கல யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய சாரத்தில் போகிறாரு. அப்போ வீடோ, இடமோ, வண்டியோ, வாகனமோ, தொழிலோ, உத்தியோகமோ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும். இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையாக வரும். எதிர்பார்த்த தனலாபம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்ப்பீங்க. எல்லாமே ஒரு வெற்றியாக வருது அனுஷத்தில் பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரம் வருது. அறிவுத்திறன் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக சிந்திப்பீங்க. பயங்கரமாக எதிர்பார்த்த படிப்புகள் நல்லா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் ஏஜென்சி, அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே நல்ல யோகத்தை கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையாக வருது. வெளிநாடு வெளியூர் யோகம், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணம், இது எல்லாமே பார்க்குறீங்க. கணவனை ஒற்றுமை, வேலை உதவி, இடம் மாற்றம், தொழில் மாற்றம், இது எல்லாமே சூப்பராக வருது. வரக்கூடிய அமைப்பு எல்லாமே கேடன்ஸில் ஒரு கோட்டை கட்டக்கூடிய நேரம் வருது. வரக்கூடிய ஜூலை மாத பலன் விருச்சக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.